ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஃப்ரைடே மார்னிங் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ். அதை முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் பண்ணலான்னு சொல்லிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது டின்னருக்கு மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கும் தான். ஏன்னா மார்னிங் சீக்கிரமாக எழுந்து ஒரு 1 ஹவர் நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதனால் காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுலாம் முடியாத காரியம். அதனால நைட்டே நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பசங்களையும் கிளப்பிட்டு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்கு கிளம்பியாச்சு. என் பெரிய பையன் என்ன பண்ணுறானோ அதை அப்படியே செய்வான் என் சின்ன பையன். ஸோ பெரிய பையனை நான் மிரட்டினாலே சின்னவன் வலிக்கு வந்துடுவோம். உங்கள் வீட்லேயே 2 பசங்க இருந்தாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்களான்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் நானும் தான் யூஸ்வலாக மேனேஜ் பண்ணுவோம். பட் அவருக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ என் 2 பசங்கக்கிட்டேயே சிங்கிளாக சிக்கிட்டேன். எப்போ ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வந்தாலும் 2 பேக் ரெடி பண்ணிக்குவேன். ஒரு பேக்கு ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஹோல் டேக்கு தேவையான ஸ்நாக்ஸு, அப்புறம் இன்னொரு பேக்கு ஃபுல்லாக அவனுக்கு தேவையான டாய்ஸு, கலரிங் புக்கு, கிரையான்ஸ்னு எடுத்துக்குவேன். அன்றைக்கி காம்படிஷனை முடிஞ்சு கிளம்புறதுக்கு ஆல்மோஸ்ட் 6:30 ஆகிருச்சு. ஸோ நானும் என் சின்ன பையனும் செம்ம டயர்ட் ஆகிட்டோம். காம்படிஷன் ஆக்சுவலாக ஒரு ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோட்டலை சுற்றி பார்க்குறேன்னு இவன் ஓடிக்கிட்டே இருந்தான். அவன் பின்னாடியே ஓடி ஓடி நான் டயர்ட் ஆகிட்டேன்.